ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ளவுஸு கட்டிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் 1 மீட்டர் லைனிங் கிளாத் எடுத்து அதை 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கிறேன். ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா கீழே எக்ஸஸாக கிராஸ் ஆகிருக்கும் பாருங்கள், அதை நம்ம லைன் போட்டு கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நான் கீழே ஒரு இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதை நான் லைனிங் வச்சு நான் திருப்பி எடுக்க தான் போகிறேன். அதனால் நான் 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே லைன் போட்டு எடுக்கலாம். இப்போ ரெடி அளவு நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதுக்கு அந்த ரெடி அளவுலேருந்து மேலே ஒரு 14.5 இன்ச்சு நான் நீளம் மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்கு இப்போ ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா கழுத்தகலை நான் இதுக்கு 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஆம்கோல் ஒரு 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். நெக்கு நீளம் ஒரு 8 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். வண்ணம் ஒரு 10 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்காக 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். ரொம்ப பொறுமையாக நான் இதை சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மார்க் பண்ணதை நம்ம அப்படியே நம்ம வளைவாக வரைஞ்சி எடுத்துக்கலாம் நெக்கு. இப்போ ஆம்கோல் நம்ம ஆம்கோல் வளைவு வரையும் பாருங்கள். அதுக்காக அந்த முக்கு இருக்கு பாருங்கள், அந்த இடத்துலேருந்து 1.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளைவாக வரைஞ்சி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஆம்கோல் வளைவு நான் நம்ம 5.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிடுறேன் பாருங்கள். அதில் அந்த நீளம் அதில் பாதியில் இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுட்டு அதுலேருந்து வளைச்சி வரைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம வரையும் போது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வரைஞ்சதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி சிசர் வச்சு ஒரு கட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் பார்ட்டை நம்ம கட் பண்ணிட்டேன். இனி ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ஓப்பன் பக்கம் பக்கம் வர மாதிரி நான் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நம்ம பேக் பார்ட்டை கட் பண்ண பாருங்கள், அதை எடுத்து அதுக்கு மேலே வச்சுட்டு அது எந்த அளவில் இருக்குதோ அதே அளவில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஃப்ரண்ட் நெக்கு 6 இன்ச்சு அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணதை நம்ம அப்படியே லைன் போட்டு எடுக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட்டில் குழிவை வரையும் பாருங்கள், அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி அதே நம்ம இந்த மாதிரி பேக் பார்ட்டோடையும் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா உள்பக்கமாக நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். வரைஞ்சிட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா ஷோல்டர்லேருந்து நான் நீளம் ஒரு 13.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். இப்போ நெக்கை வளைவு வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், இந்த இடத்துலேருந்து ஒரு 4.25 இன்ச்சு நான் பாயிண்ட் வச்சுக்கிறேன். டாட்டோட நீளம் ஒரு 3 இன்ச்சு பாயிண்ட் வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு 2 இன்ச்சு பாயிண்ட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஆம்கோல் பக்கத்தில் அதையும் ஒரு 2 இன்ச்சு நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு வி ஷேப்பில் வரைஞ்சி எடுத்துக்கோங்க.
வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ மெயின் டாட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த சென்டரில் நம்ம மார்க் பண்ண பாருங்கள், அதுலேருந்து லெஃப்ட் சைடில் வந்து 1.25 இன்ச்சு பாயிண்ட் வச்சுக்கலாம், ரைட் சைட்லேயும் 1.25 இன்ச்சு பாயிண்ட் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மெயின் டாட்டை மார்க் பண்ணிவிட்டோம். இனி வந்து ஆம்கோல் டாட் மார்க் பண்ணிக்கலாம். மெயின் டாட்லேருந்து 2 இன்ச்சு நான் கேப்பை விட்டுருக்கிறேன். கேப்பை விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். அதுக்கப்புறமா ஐப்பட்டி பக்கத்தில் வர டாட்டு அதே நம்ம இந்த மாதிரி நான் 2.25 இன்ச்சு நான் நீளம் மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச்சு கேப் விட்டுருக்கிறேன் மெயின் டாட்லேருந்து. இப்போ நம்ம பாருங்கள் இதில் மார்க் பண்ணிவிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன ஸ்லீவ் ஆனாலும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ வந்து ஸ்லீவோட நீளம் வந்து நான் 8 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். இதில் வந்து 1 இன்ச்சு வந்து நான் ஹெம்மிங்காக நான் விட்டுருக்கிறேன். 7 இன்ச்சு 6.5 இன்ச்சு வந்து ஸ்லீவோட நீளம். வண்ணம் வந்து ஒரு 8 இன்ச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆம்கோல் வந்து நம்ம அந்த கேப்பு வரைவோம் பாருங்கள், அது வந்து 3.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளைவாக நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்லீவையும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ பெல்ட் பட்டி நம்ம கட் பண்ணலாம். நான் வந்து பெல்ட் பட்டியோட நீளம் வந்து ஒரு 11 இன்ச்சு நான் மார்க் பண்ணி அப்படியே நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸ்டிச் பண்ணும்போது இதை வந்து நான் ஷேப்பாக கட் பண்ணி எடுப்பேன். இப்போ நம்ம லைனிங்கில் நம்ம கட் பண்ணிட்டோம். இனி வந்து நம்ம வந்து மெயின் கிளாத்தில் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். மெயின் கிளாத்தில் இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு கரெக்டாக துவையுதான்னு பார்த்துக்கோங்க. நம்ம எல்லாத்துக்கும் கரெக்டாக துவைஞ்சுதான்னு எல்லா துணியும் நம்ம போட்டு பார்க்கலாம். பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு, ஸ்லீவு, பெல்ட் பட்டி எல்லாத்தையும் நம்ம அப்படியே போட்டுட்டு பாருங்கள் எனக்கு கரெக்டாக துவையுது. இப்போ இந்த பக்கத்தில் நம்ம வந்து பெல்ட் பட்டி போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்காக விட்டுட்டு கட் பண்ணி எடுக்கலாம். எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்தோட மெயின் கிளாத்தில் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு, பேக் பார்ட்டு கட் பண்ணதுக்கப்புறமா ஸ்லீவை கட் பண்ணி எடுக்கலாம். ஸ்லீவையும் பெல்ட் பட்டியும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்கலாம்.
பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.